உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. என்ன படாத பாடுபடுத்துது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சித்திர நட்சத்திரம்லாம் அப்படியே பொங்குனா போறாது. என்ன பொங்கி என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல்லாம் நீ 10 மணி வரைக்கும் தூங்கணும்லாம் நினைச்சா முடியாது. காக்கா மாதிரி கட்ட கட்டன்னு விடையாளையில ஏந்திருந்தியா வேலையெல்லாம் முடிச்சு அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், காக்கா குருவிக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமா, அது எது எப்படி கூட்ட விட்டு 6வது மணிக்கு பறக்குது, அந்த மாதிரி நீ பறக்க ஆரம்பிச்சிடணும். வேற வழி இல்லை. கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு சில தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். இந்த தடுமாற்றத்தை நீ எப்படி எதிர்கொண்டு போற அப்படிங்கிறது தான் முக்கியம். வேலையில ஒரு தடுமாற்றம் வரும், குடும்ப உறவுகள்ல ஒரு தடுமாற்றம் வரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும். கரெக்டா கொண்டு போகும். கன்னியா ராசி நேயர்களே, கர்மா பலன் என்ன சொல்றது? 2026 இந்த வருஷத்தில் நம்ம இருக்கோம். இந்த கர்மா பலன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோதான் ஐயா நீயும் மனசில் தாங்குவ சொல்லு. அப்படியே மனசில் தாங்கி 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 இன்னைக்கு உன்னை ஒரு பொருட்டாவே கூட சில பேர் இது பண்ணுறதில்ல. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அப்படி கசக்கி முடிஞ்சு போச்சு, போ தொலை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு கர்மா பலன் அப்படிங்கிறது. உன்னுடைய கர்மா பலன் நான் சில விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கர்மா எங்கேயோ வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதை நீ நிவர்த்தி பண்ணிக்கோ, ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ, அப்போ தான் உனக்கும் நல்லது. உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. என்ன படாத பாடுபடுத்துது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சித்திர நட்சத்திரம்லாம் அப்படியே பொங்குனா போறாது. பொங்குனா போறாது. என்ன பொங்கி என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆனால் உங்களுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னென்ன, அதாவது ஒரு டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குடல் மற்றும் செரிமானம் தொடர்பான சிரமங்கள் நீ எதிர்நோக்கிண்டு இருக்கியா? கமெண்ட்ஸில் சொல்லு. ஒன்று, விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவா. அதாவது சத்து குறைபாடு கவனிக்கப்பட வேண்டி இருக்கலாம். சத்து குறைபாடு இருக்கா? தயவு செய்து உன்னுடைய கர்மா பலனில் இதெல்லாம் பார்த்துக்கோ. மென்டல் ஓவர் திங்கிங், அதிக சிந்தனையால் மன சோர்வு அடையிறியா? கண்டிப்பா இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. உண்மையா ஒத்துக்கும். இல்லையா இல்லை அப்படின்னு ஒத்துக்கும். 2வது, கெரியர் பிரஷர், வேலை பளு மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இனிமேல் தான் உனக்கு பொறுப்பு அதிகரிக்கணும். இனிமேல் தான் நீ உண்மையே சொல்லணும் அப்படின்னு. இனிமேல்லாம் நீ 10 மணி வரைக்கும் தூங்கணும்லாம் நினைச்சா முடியாது. காக்கா மாதிரி கட்ட கட்டன்னு விடையாளையில ஏந்திருந்தியா வேலையெல்லாம் முடிச்சு அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், காக்கா குருவிக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமா, அது எது எப்படி கூட்ட விட்டு 6வது மணிக்கு பறக்குது, அந்த மாதிரி நீ பறக்க ஆரம்பிச்சிடணும். வேற வழி இல்லை. இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணினாதான் ஃபினான்ஷியல் இம்பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உன்னுடைய கர்மா வேற இடத்துல வேற ஏதாவது விற்க தோணும், வேற ஏதாவது செய்ய தோணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கன்னியா ராசிக்காரர்களுடைய கர்மா பலன் ஃபேமிலியோட சில பேர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போனவங்க சண்டையோட திரும்பி வருவாங்க. சில பேருக்கு என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நான் இன்னும் அதில் டீப்பாக போக விரும்பலை. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். யாரையும் நம்புறவங்க ஏமாத்திடுவாங்க. அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு குறை பழக்கம் இருக்கும். சிறிய தவறுகளை கூட பெரியதாக்கி பார்ப்ப, தன்னைத்தானே சில நேரத்தில் குற்றம் சொல்லுவேன். சரி விடு, நான் தான் தப்பான வேலையை பருப்போ அப்படின்னு சொல்றது. பணியில் முழுகி குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி வேலை பார்த்துன்னு தான் இருக்க, இல்லைன்னு சொல்ல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டியா, ஒய்ஃப் சாப்பிட்டாலா, என்ன ஏதுன்னு நீ கேட்கணும். நீ கேட்காம நீ வேலையிலேயே இருந்துட்டு இருந்தா நீ உன் வேலையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவான் முன்னாடி. அடுத்தது வேற வழியே இல்லை, வேலையை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உதாரணத்துக்கு நான் எங்கள் கேமராமேன் கூட நான் சொல்லுவேன், எங்கள் கேமராவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவாங்க வீட்டில். அது மாதிரி ஏதாவது நீ எதை இது பண்ணுறியோ நீ அதே கட்டின்னு அழுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இந்த கர்மா அப்படிங்கிறதுலாம் வேலை செய்யும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன விஷயங்களையும் கூர்மையாக கவனிப்பவர்கள் நீங்கள். நேர்மையாக வாழ்க்கையின் அடிப்படையாக திட்டமிட்டு செயல்படுபவர்கள். பொறுப்பை யாரிடமும் தள்ளிப்பட மாட்டீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்த கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு சில தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த தடுமாற்றத்தை நீ எப்படி எதிர்கொண்டு போற அப்படிங்கிறது தான் முக்கியம். வேலையில் ஒரு தடுமாற்றம் வரும், குடும்ப உறவுகளில் ஒரு தடுமாற்றம் வரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும். கரெக்டாக கொண்டு போ.
அப்போ தான் கரெக்டாக வர முடியும். சரி, ஓகே. உனக்கான கோவில் சொல்கிறேன். அதாவது என்றைக்குமே கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள்லாம் வரும். இதில் நான் உனக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன். கருமா தீரக்கூடிய கோவில். உனக்கு எப்பயாவது நேரம் கிடைச்சா நீ போயிட்டு வா. எப்பயாவது, இப்போன்னு இல்லை, எப்பயாவது நேரம் கிடைச்சா கடக்கல் தேவி அப்படின்னு பேர். கடக்கல் தேவி. கடக்கல் தேவி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து பத்ரகாளி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவா. இது கேரளாவில் தான் இருக்குது. இதுவும் கடக்கல் தேவி. அது நீ தேடி கண்டுபிடிச்சி எப்பயாவது டைம் கிடைக்கும்போது போய் ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மாற்றம் உனக்கு வரும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இன்னொன்று, யாருக்கிட்டையும் பணத்தை நம்பி ஏமாந்துடாத. இந்த வருஷத்தில் உன்னுடைய கர்மா பலன். இன்னொன்று, யாரையும் நம்பி மோசம் போயிடாத. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு. உடல்நிலையை பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ. நில் கவனி செல், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நில் கவனி செல். பார்த்துப்போ, பார்த்து செய், பார்த்து சில விஷயங்களை கரெக்டாக. உன்னுடைய கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போது உன்னுடைய கர்மா இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது. நீ எப்போன்னு பார்த்துன்னு இருக்கு. விழுந்தா விழுந்தது தான், விழுந்தா எந்திருக்க தெரியணும். அதுதான் உன்னுடைய கர்மா. கரெக்டாக பண்ணு, கரெக்டாக செய், வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணு. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான பொது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன். அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு இன்ன ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.